2 மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறத மட்டும் இல்ல, இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கிறது. அதான் முக்கியம். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. நிதியமைச்சருக்கு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மழை வெள்ள பாதிப்பு கொடுத்து நிதியமைச்சருக்கு நேரம் இல்ல, அதுக்குன்னு தனியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல அவங்க கொடுத்து அதை அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு நிதி கொடுக்கும். அதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஏனென்றால் பல்வேறு நிலைகளில அதிகாரிகள் குழு இங்க வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. இவங்களும் இங்க இருந்த டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. அது வந்து கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? 3வது, சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? சம்பந்தமே இல்லாம திமுக தங்களோட வழக்கமான பாணியில இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை திரும்பியும் பண்றாங்க. அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில் மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க? மழை வெள்ளத்திற்கு தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது அந்த அதிகாரிகள் குழு ஆய்வுக்கு பின்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தேவைப்படக்கூடிய நிதியை ஆரம்ப கட்டத்திலேயே மத்திய அரசு இங்கு வழங்கி இருக்கிறது.